வாழ்க வளமுடன். திருமந்திரம் என்னும் திருமந்திர மாலை அப்படின்றதோட அர்த்தம் நம்மளுடைய மூச்சு காற்றை அலங்கரிக்கக்கூடிய மாலையா மாத்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை மிக அதிசயமாகவும் அற்புதமாகவும் நமக்கு தகுந்தாற் போல மாத்திக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த திருமந்திரம் அப்படின்ற புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைப்புகளை பார்த்தீங்கன்னா முதல் தந்திரம் தொட்டு 9 தந்திரங்கள்னு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. முன்னாடி மந்திரம்னு மாயாஜால நிகழ்வுகள் போல சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தந்திரங்கள்னு ஆரம்பிக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த தந்திரங்களை தொட்டு வரக்கூடிய தலைப்புகளின் அர்த்தங்களையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் தந்திரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, மந்திரம் அப்படின்றது சில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தன்மை அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ மேஜிக்னு எடுத்துக்கோங்க. அந்த மேஜிக் பண்ணுறவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுக்கு புலப்படாத சில தந்திர வேலைகளை அவங்க செய்கிறதுனால நமக்கு அது மந்திரங்களா மேஜிக்காக நமக்கு தெரியுது. அதே போல தான் இந்த உடல் மனம் உயிர் அப்படின்றத பற்றின அறிவு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட சில அற்புதமான அறிவுகள் ஆளுமை அப்படின்றது இந்த உடல்லையும் மனதிலையும் உயிர்லையும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றின அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை, தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை, அந்த அறிவோட ஒன்றி அதன் உணர்வா இருக்கக்கூடிய நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கிறதுக்கான தந்திரங்களை தான் இந்த தந்திரங்கள் அப்படின்ற தலைப்புல 1 முதல் 9 வரை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த புத்தகம் மூலமா. திருமூலர் அற்புதமா முதல் தந்திரம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கோம். இப்போ முதல் தந்திரம் அப்படின்றதுக்கு காரண ஆகமம் அப்படின்ற ஒரு தமிழ் பெயரும் இருக்கு. இந்த புத்தகம் ஏன்ற ஒரு கேள்வி, இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் ஏன் படிக்கணும், வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்ல. அதை தான் அந்த முதல் தந்திரம் அப்படின்ற தலைப்பை தொட்டு தூதுவுரை அப்படின்ற உபத்தலைப்பு மூலமாக நமக்கு 30 பாடல்களில் தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த உடம்பு எதுக்கு, இந்த வாழ்க்கை எதுக்கு, ஏன் இதில் நல்ல விஷயங்களை நாம் அடுத்த நிலைக்கு எங்கே போகணுமோ அதுக்கான விஷயங்களை செய்யணும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்ற காரண காரியம்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே காரண ஆகமம் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாட்டம் நடக்கணும், நாம் விரும்பியபடி வாழும் காலத்திலையும் அமைதியாக இருக்கணும், இந்த வாழ்க்கையை நிறைவு செய்யும் போதும் பேரமைதியோட நிறைவுலையே நாம் இந்த நிகழ்வுல இருந்து நகரணும் அப்படின்ற விஷயம் நமக்கு வேணும்னா சில காரணங்களை நாம் தெரிஞ்சு செய்யும் போது தான் நமக்கான காரியங்கள் நடக்கும். இந்த காரணத்துக்காக தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்ற தெளிவு, விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்றது நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நாமளே வடிவமைச்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, முதல் தந்திரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலாதாரத்தோட சம்மந்தப்பட்ட நுட்பங்கள் எல்லாமே அதில் பல தலைப்புகள் உபதலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் தலைப்பில் தான் 30 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்றது தான் இதுவரையும் சொன்னேன். இப்போ அந்த முதல் தந்திரத்தோட மொத்த சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம். மூலாதாரம் அப்படின்றது மண்ணிற்குரிய மையமாக பார்க்கப்படுது. ஸோ விண் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து இங்கே உடல் அப்படின்ற அறிவில் தான் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பேஸ் அறிவு, சூப்பர் கான்சியஸில் நம்மளால் இருக்க முடியுதா, இந்த ஆகாயத்தை பற்றின மொத்த அறிவும், அந்த ஆகாயம் அப்படிங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன்னா அதுக்கு எல்லைகள் கிடையாது, எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்கே முடியுதுன்னு தெரியாது. அதே போல் நம்மளுடைய ஆற்றல் அப்படின்றது எல்லையற்ற நிலையில் அபரிவிதமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு பகல் முழுக்க வாழ்க்கை வாழ்கிறதுக்குள்ளேயே சோர்ந்து போயிடுது, ஒரு எல்லைக்கு உட்பட்டு அடப்பட்டு தான் கிடக்குது. இந்த உடல் அப்படின்ற இந்த 6 அடிக்குள்ளே தான் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற உயிர்கள்கிட்டையோ இருக்க எல்லாத்தோட நிலையிலையும் இணையக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கா? ஒரு மரத்தை பார்க்குறோம், அந்த மரத்தோட தன்மை நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதை உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய நிலை அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை. இது வருமானு கேட்டிங்கன்னா நம்மளையே நம்ம ஜனங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. சாதாரண ஒரு மனிதன், மருத்துவ நிலையில் ஒரு மனிதன், இன்ஜினியர் நிலையில் ஒரு மனிதன், அவன் ஒரு மரத்தை பார்க்குறான் அப்படின்னா அதை ஒரு விதத்தில் அவனுடைய மூளையில் வடிவமைப்பான் இன்ஜினியர் பார்த்தா. அதுவே மருத்துவன் பார்த்தான் அப்படின்னா அதில் இருக்க மூலிகைகள் என்ன, அது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது போல் அவன் மூளையில் அது ஒரு வடிவமைப்பு கொடுக்கும். அப்போ நம்மளுடைய அறிவின் தன்மைக்கு தகுந்தாற் போல் இங்கே இருக்க எல்லாத்தையும் நாம் ஒரு விதத்தில் வடிவமைக்க முடியுதுல்ல. ஸோ இந்த வடிவம் அப்படின்றதே ஒரு எல்லைக்குட்பட்ட நிலை தான். இதை தாண்டி நாம் உண்மை பொருள் அப்படிங்கிறத உணரக்கூடிய நிலைக்கு நம்மளை சூப்பர் கான்சியஸ்க்கு நகர்த்திக்கிட்டோம். எந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்மளால் உணர முடியுதுன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மனிதர்கிட்ட பழகுறோம், அவங்க உண்மையான உணர்வு என்ன அப்படின்றத நம்மளால இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுதா?
நல்லா பழகினவங்களே நமக்கு வந்து நாசத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டையை கூட எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம், இன்னைக்கு தனியாக போயிருக்காங்க அப்படின்னா எதிரி நாடாக மாறிடுச்சு, பகை நாடாக மாறிடுச்சு, நட்பாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது இல்லை. அப்போ இந்த மாதிரி உண்மை நிகழ்வுகள் உள்ளார உணர்ந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் அதை வந்து அந்த அறிவின் தந்திரங்களை நாம் வந்து கையாளக்கூடிய தன்மையில இல்லாததுனால தான் இதை கொடுத்துருக்காங்க. மூலாதாரம் அப்படின்னா அணுக்களின் கூட்டமைப்பு, அணுக்கள்னு எடுத்துக்கோங்க. இந்த கெட்டி பொருள் எல்லாமே மண்ணோட சம்மந்தப்பட்டது. இந்த உடல் எதுக்கு, இந்த உடலோட அணுக்களின் தொகுப்பு எதுக்கு, ஏன் இப்படி இந்த நிலைக்கு இது வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, இப்போ இந்த இடத்துல இருந்து எங்கே போகணும் அப்படின்ற எல்லா விளக்கங்களையும் இதன் தலைப்புல கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை தொட்டு உபத்தலைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதோட தலைப்பு என்னன்னா, ஒரு சில புத்தகங்கள்ல தூது உரைன்னு இருக்கும், ஒரு சில புத்தகங்கள்ல வந்து உபதேசம் அப்படின்ற நிலையில கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டுக்குமே அர்த்தம் பார்த்துடலாம். தூது உரை அப்படின்னா தூதுவன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, தூது கொடுக்கறது, துப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரகசிய ஒற்றர்களை வச்சிருப்பாங்க, தூதுவனை தனக்குன்னு ஒரு ரகசிய தூதனை வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய நிலை, நம்ம வாழ்க்கை நல்லா வளமாக இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சில தகவல்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் தான் அந்த ஒரு உறவு வந்து நம்மக்கிட்ட நட்பு முறையில் இருக்கும். ஸோ அதே போல் திருமூலர் வந்து தூது உரைன்னு இந்த 30 பாடல்களை எதுக்காக கொடுக்குறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் வளமாக வாழணும், இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு நாள் நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்படும், அந்த நிலையிலையும் அமைதியின் நிறைவில் நாம் நிலைக்கணும், எந்த இடத்துலையும் வலி வேதனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் மரணத்தை நோக்கி நகரக்கூடாது. இப்போ யதார்த்தமாக எடுத்துக்கோங்க, நாம் வந்து இந்த உடலை எடுக்கிறோம், சின்ன வயசில் சூப்பராக குழந்தையா அழகாக இருப்போம், வளர்ந்ததுக்கப்புறம் இளமை பருவத்தில் ரொம்ப ஆற்றல் மிக்க நிலையில் காரியங்கள் எல்லாத்தையும் செய்வோம். 40 வயசு ஆயிடுச்சுன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா உடல் அளவில் உள்ள அளவில் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் உருக்குலைஞ்சிருப்போம். அது இன்னும் காலங்கள் நகர நகர உன்னதமான நிலைக்கு போகுதா இல்லை உருகுலைக்க நிலையிலேயே போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். நம்ம செய்யக்கூடிய செயல்களை தொட்டு தான் அதன் நிலை எப்படி இருக்குன்றது. மேக்சிமம் அது உருக்குலைஞ்சு மரணத்தை நோக்கி தான் நகருது. ஸோ இந்த நகர்வுகள்லாம் எதுக்கு, இதை வந்து நாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்னடா ஏன்டா வலி வருது, எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு வேதனைப்படாமல் வாழும் காலத்திலே நீங்கள் இயல்பாக உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் தூங்குற டயத்தை விட்டுருங்க. தூங்கும்போது மனசு அமைதியாக தான் இருக்கும். மீதி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு உடல் அமைதியாக தன்னுடைய இயக்கங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா, மனம் அப்படின்றது அமைதி நிறைவில் இருக்கா, எதையும் நினச்சி ஆர்ப்பரிக்காமல் ஆவேசப்படாமல் ஆதங்கப்படாமல் இப்படி நல்லா அமைதியின் தன்மையிலேயே நிலைக்குதா, உயிரின் இயக்கம் அப்படின்றது உயர்ந்து கொண்டே இருக்கா, நமக்கு வந்து உயிரின் செறிவு அப்படின்றது உயர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆனந்த நிலையிலே இருக்கு அப்படின்னா நமக்கு தூக்கம் வரக்கூடாது. அது வந்து குறையிறதுனால தான் நமக்கு வந்து இங்கே சோர்வு இதெல்லாம் வருது. அப்போ அமைதி அப்படின்றது ஒரு நாள்லேயே நம்மளால அதிகபட்ச நேரம் நிலைக்க வைக்க முடியல தூங்குற டயத்தை விட்டு மீதி டயத்தில். ஸோ வாழும் காலம் முழுக்க அந்த அமைதியை நம்மளோட வச்சுக்கிறதுக்கும் அதை வந்து இந்த வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் போகும்போதும் அந்த அமைதியின் தன்மையிலேயே நாம் வந்து எந்த ஒரு வலி வேதனையும் இல்லாமல் பயணப்படுறதுக்கும் என்ன தகவல்கள் தேவையோ அதை தான் முன்னாடி கொடுக்குறாரு நமக்கு தூதுவனா வந்து. ஸோ அதனால தான் தூது உரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைப்பு வச்சுருக்காரு. 30 பாடல்கள் இருக்குது. அது இல்லாமல் பல தலைப்புகளில் முதல் தந்திரத்திலே நிறைய தகவல்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அடுத்து உபதேசம் அப்படின்ற ஒரு அந்த தூது உரைக்கு சில புத்தகங்களில் உபதேசம்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ தசவாயுக்கள் நம்ம பார்த்துருக்கோம், அதில் வந்து 5ன்னு சொல்லியிருப்போம், தசவாயுக்கள் 5, அதுக்கு உபவாயுக்கள் 5 அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த உபவாயு எதுக்கு அப்படின்னா துணை புரியக்கூடிய தன்மை. இப்போ இந்த உடல் அப்படிங்கிறது தான் தேசமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்திய தேசம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நான் அப்படிங்கிற இந்த மனமானது எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த உடலின் தேசத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடலானதுக்கு உபதேசம் ஒன்று இருக்குது, துணை புரியக்கூடிய ஒரு தேசம், மிகப்பெரிய தேசம், எல்லையற்ற நிலையில் இருக்குது. அந்த தேசத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த தேசமானது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையிலேருந்து இழக்க நேரிடும். அந்த டயத்தில் உண்மையான தேசம் நமக்கு இந்த தேசத்துக்கு இருக்கிறதுக்காக துணை புரியக்கூடிய ஒரு தேசத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது நம்ம எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் அந்த தேசத்தின் தன்மையிலேயே அமைதி நிறைவாக இருப்போம். அதற்கான தகவல்களையும் அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த தூது உரை உபதேசம் அப்படின்ற 2 அர்த்தங்களும் கொடுத்துருக்காரு அதன் தலைப்பில். அந்த காரணத்துக்காக
ஸோ இந்த வாழ்க்கை எதுக்கு, இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், இதில் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற எல்லா தகவல்களும் இதன் தலைப்பில் 30 பாடல்களில் கொடுத்துருக்கு. இதை தொட்டு அடுத்த தலைப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 30 பாடல்களுக்கான விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக அந்த பாடல்களையும் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இது எனக்கு தோணுன விஷயம். இது போல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, முரண்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய எனக்கு தெரியாத விஷயங்கள், எனக்கு தெரியப்படுத்த நினைக்கணும் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.